வாஸ்து என்பது எதோடு சம்பந்தப்பட்டது? ஒருவனுக்கு பொருள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய திருமணம், பொருள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய குழந்தை, பொருள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய தொழில், பொருள் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு எல்லா உறவுகள், இதுதான் வாஸ்து சொல்லி அறிவுறுத்துது. இந்த பொருள் வாழ்க்கைக்கு, இந்த மனநிலைக்கு அப்பாற்பட்ட ஒருவரால் மட்டும்தான் தவத்தாலும் ஞானத்தாலும் அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள முடியும். பணத்தால் அடிப்பவர்களுக்கு இதை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையை தியாகம் பண்ணிய ஜோதிட நிபுணர்கள், வாஸ்து நிபுணர்களுடைய வாக்குதான் பலிதமாகுமே தவிர, வாழ்ந்து கொண்டு ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அது பலிதம் ஆகாது. ஏன்னா பொருள் இருக்கும் இடத்தில் அருள் வேலை செய்யாது. வேண்டி விபூதி கொடுத்தா கூட பொருள் வாங்கிக்கிட்டு கொடுக்குறவங்களுக்கு அந்த விபூதி ஒரு நல்ல பலனாக இருக்காது. கலியுகம் அப்படி மாறுது. அதனால மக்கள்கிட்ட அதை வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் செயல்படுத்த முடியும்னா, யாரு மாதிரி வாழ்ந்து காட்ட முடியாதுன்னா, சன்னியாசி போல் வாழ்ந்து காட்ட முடியாது, மக்களுக்கு சேவை செய்வது போல் வாழ்ந்து காட்ட முடியாது, தன் வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்து காட்ட முடியாது. எதுலெல்லாம் வாழ்ந்து காட்டலாம்னா, பிஸ்னஸ் மேனாக வாழ்ந்து காட்டி நான் இப்படி வளர்ந்தேன்னு மக்களுக்கு என்ன பண்ணலாம், அறிவுரை சொல்லலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, வாஸ்து சரியாக இருக்கும் ஒருவன் அறவாழ்விற்கு வரமாட்டான். வாஸ்து சரியாக இருக்கக்கூடிய ஒருவன் சுய தொழிலில் தான் வெற்றி பெறுவான். வாஸ்து குறை இருப்பவர்களுக்கு மட்டுமே அறவாழ்வு. ஏன்? IAS IPS அனைவருக்கும் இது பொருந்தும். வாஸ்து குறை இருந்தா IAS ஆக முடியும், வாஸ்து குறை இருந்தாதான் அரசியல்வாதி ஆக முடியும், வாஸ்து குறை இருந்தாதான் IPSும் ஆக முடியும். ஸோ இந்த துறையெல்லாம் மரம் சம்பந்தப்பட்டது. யாரெல்லாம் வாழ்க்கையில பொது வாழ்க்கையில் இருக்காங்களோ அத்தனை பேர் வீடும் அன்பர்ஃபெக்ட் வாஸ்துன்றதை யாராவது நம்புவாங்களா? இதுதான் ரகசியம். இத்தனை நாள ஒளிச்சு வச்சிருந்ததை உடைச்சாச்சு. சுய தொழிலில் உள்ளவங்களுக்கு மட்டும், வைசியனாக வாழணுன்ற தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் முழுமையான வாஸ்து.